ஆமா ஆமா, என்கிட்ட எப்படி பேசுவ? நான் ஆதி சார் அளவுக்கு பர்சனாலிட்டிலாம் ஒன்றும் இல்லைம்மா. அதான் உனக்கு ஆசையா என்கிட்ட பேச தோணல. சரி போட்ட விடு. ஆனா நமக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நீ என்கிட்ட மட்டும்தான் பேசணும், வேற எவங்கிட்டயும் பேசக்கூடாது. இங்க பாரு, நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் நடக்கலாம். இப்பவே யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு எனக்கு ஆர்டர் போடாத, புரிஞ்சுதா? மதி, நல்லா புரிஞ்சுது மதி. ஆனா கடைசி வரைக்கும் ஆதிக்கிட்ட இவ என்ன பேசணும்னு சொல்லவே இல்லையே. ஒரு பக்கம் மகிழினி ஆதி சார் கிட்ட இருந்து விலகிற மாதிரி இருக்கு, இன்னொரு பக்கம் மதி ஆதி சார் கிட்ட நெருங்குற மாதிரி இருக்கே. இதெல்லாம் வச்சு பார்த்தா ரொம்ப ரொம்ப தப்பா தெரியுதே. சீக்கிரத்துல இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். மகிழ், மகிழ், மகிழ் அண்ணே, வண்டி நிப்பாடுங்க. ஆட்டோண்ணே, வண்டி நிப்பாடுங்க. மகிழ், நான் உங்ககிட்ட பேசணும் மகிழ். வண்டி நிப்பாட்ட சொல்லு மகிழ். மகிழ், ஏன் மகிழ் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? மகிழ், நீ மதிக்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த? ஏதாவது சொல்லிட்டு போ மகிழ். அண்ணே, ஆட்டோ கொஞ்சம் நிப்பாட்டுங்கண்ணே. அண்ணே அண்ணே, கொஞ்சம் நிப்பாட்டுங்கண்ணே. சொல்லு மகிழ். என்ன மேடம், அவர் ஆட்டோவை நிறுத்த சொல்றாரு. இப்ப நான் என்ன பண்ணட்டும் மேடம்? நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், ஆட்டோவை நிறுத்தாம போங்கண்ணா. சரிங்க மேடம். மகிழ், இப்ப நிப்பாட்ட சொல்ல போறியா இல்லையா? ப்ளீஸ் மகிழ், எதுக்காக என்ன இப்படி அவாய்ட் பண்ற? நான் அப்படி என்ன தப்பு பண்ண சொல்லு மகிழ். ஹலோ, அந்த பொண்ணு தான் பேச மாட்டேன்னு சொல்லுதுல, அப்புறம் எதுக்கு கூட வரீங்க? கீழே விழுந்துடாதீங்க, மரியாதையா போயிருங்க, போங்க. யோ, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஆட்டோவே மறி பண்ணி என்னோட கஸ்டமரை டிஸ்டர்ப் பண்ணா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நினைச்சியா? ஒழுங்கா போயிடு, இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேற. அண்ணா அண்ணே, தப்பா நினைக்காதீங்கண்ணே. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. இது எங்க பர்சனல் ப்ராப்ளம்ண்ணே. கொஞ்சம் இருங்க, நான் பேசிட்டு போயிடுறேன். மகிழ், மகிழ் சொன்னா கேளு மகிழ். யோ, பார்க்க டீசென்ட்டா இருக்க, சொல்ல கேட்காம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்றேன்ல, இருங்க. மகிழ், நீ என் மேல என்ன கோவம் மகிழ் உனக்கு? நான் தான் அம்மா கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்புறம் எதுக்கு கோவப்படுற? மகிழ், அவங்களா இன்விடேஷன் அடிச்சா அதுக்கு நான் என்ன மகிழ் பண்ண முடியும்? இப்ப என்னதான் மகிழ் என்ன பண்ண சொல்ற? நான் தான் உங்ககிட்ட டைம் வேணும்னு சொல்றேன்ல, நான் வீட்டுல பேசுறேன் மகிழ். என்ன மேடம், இந்த ஆளு உங்களுக்கு தெரிஞ்சவரா இருப்பார் போல இருக்க. இல்லண்ணா, அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க வண்டி எடுங்க. யோ, ஒழுங்கா போயிடு, இல்லைன்னா நான் போலீஸ்க்கு போன் பண்ணுவேன். ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் ஆதி, எனக்கு வேற வழி இல்ல. நீ என்ன வெறுக்கணும்னா நான் இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். என்ன மன்னிச்சிரு ஆதி. அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க வண்டி எடுங்க. இல்ல, நான் நம்ப மாட்டேன்.
நீ சொன்னது உண்மை இல்ல மகிழினி. அது உன் மனசுல இருந்து வந்த வார்த்தைங்க இல்ல, உன் உதட்டுல இருந்து வந்த வெறுப்பு வார்த்தைங்க.